வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு ஐடியா, ஒரு ரெவல்யூஷன், ஒரு கம்யூனிட்டி, அப்புறம் அ ஒரு சொசைட்டி இதனுடைய அ ரைஸ் அண்ட் ஃபால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஐடியா. அ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நிலப்பரப்புல இருக்க அ ரத்த வழி வேர்க்கால்கள்ல அமிலம் பாயும்போது அது அவேக்கனிங் பீரியடா இருக்கும். அங்க நெறைய கலகங்கள் நடக்கும். ரொம்ப மோசமா மனிதர்கள் நடந்துப்பாங்க. மக்கள வந்து இவங்களே கவர்மெண்ட்டே வந்து சுரண்டி சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பெண்களுக்கு அநீதி நடக்கும். அ மொராலிட்டி ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவேக்கன் ஆவாங்க. அவேக்கன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நியூ ஐடியாஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்து அ புது புது விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறது. ரெவல்யூஷன் ஆன் இண்டஸ்ட்ரி, ரெவல்யூஷன் இன் சயின்ஸ், அப்புறம் ரெவல்யூஷன் ஆன் ரிசர்ச், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அவங்களோட எல்லா பேசிக்லயுமே என்ன பண்ணுவாங்க? ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு அந்த நாடு வந்து வளரும். இப்படிதான் ஒவ்வொரு நாடுமே டெவலப்டு கண்ட்ரீஸா வந்திருக்கு. எல்லாருமே இந்த ப்ராசஸ்க்கு அ உள்ள வந்து போயிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? டெவலப்டு நேஷனா மாறியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கேஆஸ் இருக்கிற அந்த பீரியட் வந்து கிட்டத்தட்ட வார் போறதுக்கும், அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கும், இடம்பெயர்ந்து, புலம்பெயர்ந்து போற அளவுக்கு கூட நிகழ்வுகள் நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் பார்த்திருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். இல்லன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஐடியா, ஃபர்ஸ்ட் ஐடியால ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஐடியா அந்த இடத்துல அந்த சொசைட்டில வருது அப்படின்னு சொன்னா, அதற்கான தேவை இருக்கணும். இப்போ கம்யூனிசம் வருது அப்படின்னு சொன்னா, கம்யூனிசம் எங்க இருந்து வந்தது? மக்கள அ அ ஒரு சாரார் மட்டும் பணக்காரங்க மட்டும் என்ன பண்ணாங்க? சுரண்டி சாப்பிட்டு ஏமாத்திட்டே இருக்கும்போது, முதலாளித்துவத்துக்கு எதிரா கம்யூனிசம் தலை தூக்குச்சு. ஸோ அந்த மாதிரியான தேவை அந்த அ மக்களிடையே, அந்த சமூகத்தினிடையே ஏற்படும்போது, அந்த ஐடியா வந்து தோன்றுது. அதுல அந்த ஐடியானால பின்னடைவுகள் என்னன்னும் நம்ம பார்க்கணும். அந்த ஐடியாவ உடனே நம்மளால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? எந்த அளவுக்கு பண்ண முடியும்? மக்களுடைய இப்போதைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா? இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா, இப்போ வாழற அந்த வாழ்வாதாரத்த வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு வரதுக்கு நெறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. ஸோ அத பத்தி யோசிக்கணும். அதுக்கப்புறம் அவேர்னஸ். மக்களுக்கு எந்த அளவுக்கு இதனுடைய புரிதல் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எழுச்சிமிக்க கருத்துக்களோ, கண்ணோட்டமோ, ஒரு ஐடியாவோ வரும்போது, அந்த சமூகத்துல இருக்க எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குமானா, இருக்காது. ஸோ, அப்படி இருக்கிற சமயத்துல நாம அவங்களுக்கு விழிப்புணர்வு குடுக்கறதுக்கும், இத பத்தின புரிதல அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்குமே ரொம்ப டைம் ஆகும். ஸோ, முன்னாடியே அவேர்னஸ் இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். இல்லன்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான முயற்சிகள வந்து நாம கையில எடுக்கணும். அதுக்கப்புறம் அ இத பற்றின புரிதல் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ந நம்ம கூட வந்து இணையணும். இந்த கருத்துக்கள ஆமோதிக்கக்கூடிய மக்கள். இது ஒரே மாதிரியான கண்ணோட்டம், விஷன் இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ இந்த ஐடியாலஜிய நான் முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு போறேன், சமூக நல்லதுக்காக அப்டின்னா, அத பத்தி அறிஞ்ச மக்கள், அது அந்த அளவுக்கு ஐக்யூவும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இருக்கக்கூடிய மக்கள் என் கூட இருந்தாங்கன்னா, எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்போ எந்த அ பழைய ஒரு பழக்கத்தையோ, பழைய ஒரு ஐடியாவையோ நான் வந்து புறந்தள்ளிட்டு அதற்கு பதிலா இந்த புது ஐடியாவ நான் எடுத்துட்டு வரணும். அந்த பழைய ஐடியானால பாதிப்புக்கு உள்ளான மக்கள், அதனின் மேற்கொண்ட வெறுப்பு காரணமா இங்க வந்து இணைவாங்க. ஸோ அவங்க வந்து வெறுப்ப மட்டும் தான் உமிழ்வாங்க. இத வந்து ஒரு அடையாளமா அவங்க வந்து வச்சுப்பாங்க. என்ன, ஏது அப்படின்னு சொல்லி அவங்க படிச்சு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து ஒரு கண்மூடித்தனமா ஒரு ஆட்டு மந்தைய போல வந்து இந்த ஒரு அடையாளத்தின் பின் இந்த அடையாளம் இல்லன்னா, இந்த அடையாளமாவது எனக்கு வந்து நல்லத செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, கொள்கை இல்லாத மனிதர்கள் ஏதோ ஒரு குருட்டாம்போக்குல இந்த அடையாளத்தின் பின் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் அ அவங்களுக்கு அத பத்தின பெரிய புரிதல் இருக்காது. அவங்க வந்து அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிறது வந்து எவ்ளோ பெரிய ஒரு ஒரு டவுன்ஃபால் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி என்னோட வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அந்த நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ல.
ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒற்றை தலைமை அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல இந்த ஒற்றை தலைமை வைத்து புரட்சி பண்ண நெறைய பேர் வந்து தோல்விய சந்திச்சத நீங்க பார்த்துருக்கலாம். அவங்கள நம்பி போனவங்களும் கிட்டத்தட்ட தோல்விய சந்திப்பாங்க. அது ஏன் நான் வர பேச பேச நான் சொல்றேன். ஸோ இவங்கள பார்த்து இந்த தலைவர் அப்படின்னு இருக்கிற இவங்கள பார்த்து இவங்களோட கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்க புரட்சியா பேசுறது பிடிச்சிருக்கும். அத ஆமோதிச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் நெறைய மக்கள் அங்க வந்து சேருவாங்க. ஆனா, அவங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒருமித்த கருத்துக்களா அந்த தலைவரோடத ஏத்துப்பாங்க. ஆனா, இவங்க அந்த தலைவர் இல்ல அப்டின்னா, அடுத்து யாராவது இத எடுத்துட்டு போவாங்களா இந்த ஐடியாலஜிய? அப்டின்னா, யாருக்கும் அத பற்றின அறிவோ, புரிதலோ அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ, இதனாலேயே அந்த ஒற்றை தலைமை வந்து தோல்வி அடைஞ்சது அ காரணமா இருக்கு. அதற்கப்புறமும் இன்னும் நெறைய எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஸோ, ஒரு விஷயம் நம்ம ஐடியாலஜி ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, பணக்காரர்கள் அத ஆரம்பிக்கிறதுக்கும், மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கவங்க அத ஆரம்பிக்கிறதுக்கும், அ அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆல்ரெடி அவங்களுடைய பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க வந்து அ ஆரம்பிக்கும்போது, சமூகத்தில பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்கலாம் இத செய்யும்போது, மக்கள் கிட்ட ரொம்ப சீக்கிரமா அது வந்து போய் சேர்ந்துடும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு அது வந்து சரியா, தப்பான்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுல மக்களுக்கு வந்து மறதி வேற அதிகம். ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கிறதுனால, அவங்க மறந்துருவாங்க. ஸோ ஆரம்பத்தில அத எதிர்ப்பாங்க. ஆனா போக போக என்ன பண்ணுவாங்க? மறந்துருவாங்க. அதனால அந்த மாரி திட்டங்களையோ, அ ஐடியாலஜியோ மத்தவங்க எடுத்துட்டு வரும்போது, சமூகத்தில பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, மக்களுக்கு தெரிஞ்சவங்க எடுத்துட்டு வரும்போது, மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. சீக்கிரமா அவங்களுக்கு அத பத்தின புரிதல் இருக்கும். நல்லதோ, கெட்டதோ எதுவா இருந்தாலும் சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றுவாங்களா? ஒரு வேளை கெட்டதா இருந்தான்னா, பண்ணுவாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்குமா அப்படின்னு கேட்டா, நிலைக்காது. ஏன்னா இவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு வேணும். திருப்பி அவங்க வேலைக்கு போணும். எந்த ஒரு அ சொசைட்டி வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கோ, ரொம்ப நல்ல ஆஃபீஸ் போற நல்ல படிச்சவங்களா இருக்காங்களோ, அவங்க வந்து அந்த சிஸ்டம்க்குள்ள மாட்டிப்பாங்க. அதுலருந்து வெளில வர முடியாது. எனக்கு அது வேணும். நான் இப்போ என்ன அ லைஃப்ல வந்து என்னோட கரியர்ல நான் என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கேன்னா, எனக்கு அதுதான் முக்கியம். இப்போ அடுத்து வந்து இந்த சொசைட்டி எங்க போகுதுன்னு எனக்கு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லையா? ஸோ நான் எனக்கு என்னோட கரியர், என்னோட லைஃப் செட்டில் ஆகுறது தான் நான் யோசிப்பேன். இப்ப இந்த சொசைட்டியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா, உன்னோட லைஃப் ஒண்ணுமே இல்ல அப்படின்றதை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகும். அடுத்தது ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் வந்து நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா, நீங்க வந்து இந்த சிஸ்டம் யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் குடுத்துட்டுருக்கோ, அவங்களுக்கு வந்து நீங்க அந்த பெனிஃபிட்ஸ கட் பண்ற மாரி ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபண்டிங் வராது. உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸையும் குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். அண்ட் தென் அலைன்மென்ட். ஃபர்ஸ்ட் வந்து அலைன்மென்ட் நடக்குது. அலைன்மென்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எந்த இடத்துல அத ஸ்டார்ட் பண்றீங்க? எந்த மாதிரியான ஆட்கள் வந்து அங்க வந்து சேர்றாங்க? எந்த டைம்ல வந்து அத ஸ்டார்ட் பண்றீங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாம் ஒண்ணு கூடி வரணும் அப்படிங்கிறது வந்து இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நியூ ஐடியா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. அந்த தேவை வந்து அவங்களுக்கு மக்களுக்கு புரியுது அப்படின்னா, மக்கள் அதுக்கு வந்து அ விழிப்புணர்வோட இருக்காங்கன்னா, அப்போ கூட இந்த ஐடியாலஜி வந்து சீக்கிரமா போறதுக்கான மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற ஐடியாலஜிய வந்து புரிஞ்சுக்கணும்னாலே மக்களுக்கு அடிப்படை படிப்பறிவு இருக்கணும் அப்படின்னா, படிப்பறிவு இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி புரிதல் ஏற்படுத்துவீங்க? அது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு அவங்களுக்கு அதற்கான தேவை இருக்குன்னே அவங்களுக்கு புரியாது. அவங்க அதனால பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னே அவங்களுக்கு புரியாது. அப்போ அது பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அலைன்மென்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க? அந்த பிளேஸு, அந்த சமூகத்துல அப்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கொள்கை. உங்க கொள்கைய புரிய வைக்கணும். உங்க கொள்கைக்கு எல்லாருமே ஒத்திசையணும். எமோஷனலி கனெக்ட் ஆகணும். அப்படியெல்லாம் இருந்தா தான் உங்க ஐடியாலஜிய அட்லீஸ்ட் செவி கொடுத்தாவது கேட்பாங்க.
இந்த உலகத்துல வந்து ரொம்ப படிச்சு அவங்கள வந்து ஒரு 9 to 5 ஜாப் செய்ற ஒருத்தங்கள வந்து, நான் வந்து இந்த அ பொசிஷன்ல இருக்கிறது தான் எனக்கு வந்து கௌரவம். எனக்கு அதுதான் பெருமை. இது என்னோட ஸ்டேட்டஸ் சிம்பல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர வந்து, நீங்க வந்து விழிப்புணர்வுக்கு உட்படுத்துறது, அ அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு பாமரனுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம்? இத வந்து புரிய வைக்கலாம் எமோஷனலி. நீங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நல்லா அப்போ வந்து அ சயின்ஸ் புரியும். அவங்களுக்கு கூட சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்? உங்க ஐடியா புதுசா இருக்குன்னா சொல்லி புரிய வைக்கலாம். பட் நான் வந்து இப்போ ஜாப்க்கு போயிட்டுருக்கேன். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, உ உங்களுடைய அடிப்படை ஆதாரத்துக்கே வந்து இது வந்து ஆபத்தா முடியக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அண்ட் தென் அவங்க இந்த சிஸ்டம்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இந்த சிஸ்டம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸுக்கு இந்த சிஸ்டம் அவங்களுக்கு அ ஏற்படுத்தக்கூடிய அந்த டோபமைன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து அவங்க அடிமையா இருப்பாங்க. எனக்கு இது போதும். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்துல எந்தெந்த சமூகத்துல பிளட் லைன்ஸ்ல எல்லாம் ஆசிட் பரவுதோ, அந்த சமூகத்துல எல்லாமே என்ன ஆகும்? அவேக்கனிங் பீரியட் வரும். அவங்க ஒரு மாற்றத்திற்கு உட்படணும். ஆனா, சேஞ்ச் அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது. நான் என் கம்ஃபர்ட் ஜோன்குள்ள தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அந்த இடத்துல அதிகமா இருப்பாங்க. ஸோ, அதனாலேயே ரொம்ப அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது அப்படின்றது தான் அங்க மிகப்பெரிய வேலையா இருக்கும். ஸோ, இதனாலேயே நெறைய ஐடியாஸ் வந்து அந்த டைம்ல அது சக்சஸ் ஆயிருக்காது. அந்த இடத்துலயும் அது சக்சஸ் ஆயிருக்காது. ஏன்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபுல்லா அவங்க வந்து அவேக்கன் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஐக்யூவும் வந்து அவ்ளோ வந்து டெவலப் ஆகி இருக்காது. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்து இத பத்தின அவேர்னஸ் இருக்காது. இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க. புரிதல் இருக்காது. ஆசிட்ல ஹையா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அ சிறுமையான எண்ணங்களும், அந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ் இதுல தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? முக்கியத்துவம் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். இப்போதைக்கு நான் ஏதாவது ஜாலியா பண்ணி எனக்கு ஸ்ட்ரெஸ் போனா எனக்கு போதும். நான் இந்த மாதிரி கேளிக்கை விஷயங்கள் இது போதும் எனக்கு. இது எனக்கான டோப்பமைன வந்து வச்சிருக்குது. அடுத்த நாளைக்கு எனக்கு அ கரெக்ட்டா வந்து இது வந்து எனக்கு சப்ளை கரெக்ட்டா இருக்கும். என்னோட கெமிக்கல்ஸ் வந்து அதுக்கு தயாரா இருக்கும். அவ்வளோதான். இது என்னோட டெய்லி ரொட்டீன். இத மாத்திக்கிட்டுலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஒரு கம்யூனிட்டில நீங்க சேஞ்சஸ் பண்றீங்க. ஒரு சொசைட்டில நீங்க சேஞ்சஸ் பண்றீங்கன்னா, உங்க கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொள்கைக்கு நெறைய பேர் ஒத்தி செய்யணும். அதுக்கப்புறம் மொழி, கலை, கல்வி இதுக்கெல்லாம் வந்து நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எமோஷனலா வந்து ஒரு கனெக்ட் இருக்கணும். அந்த ஹிஸ்டரியோட. அப்படி இருந்தா தான் அந்த அந்த இடம் வந்து அந்த நீங்க ஆரம்பிக்கிற அந்த சொசைட்டி வந்து நிலைச்சு நிக்கும். எமோஷனலா ஒரு பாண்ட் வரல மக்களுக்கு அப்படின்னா நிக்காது. எந்த ஒரு சொசைட்டியுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு கம்யூனிட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, எமோஷனலா அதோட கனெக்ட் ஆகல அப்படின்னா, அது வெறும் ஒரு மாடியூலா தான் இருக்கும். அத வந்து ஒரு அடையாளமா மக்கள் வந்து தரிக்க மாட்டாங்க. அத பெருமையா நினைக்க மாட்டாங்க. அடுத்த லெவலுக்கு அத எடுத்துட்டு மாட்டாங்க. ஸோ வரலாறுல சொல்லப்பட்ட அத்தன கதைகளும் தான் இன்னிக்கும் நம்மள அந்த அடையாளத்த தரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும், நம்ம பெருமையா உணர்றதுக்குமே வந்து காரணமா இருக்கு. இது ஏன் அப்டின்னா, எதுவுமே தனிப்பட்ட முறையில சாதிக்காத ஒரு மனிதன், தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த கொள்கையுமே இல்லன்ற ஒரு மனிதன், அவனுடைய அகங்காரத்தையும், ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவன் பெருமைப்பட்டுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அடையாளத்த வந்து அவன் தேடுவான். அப்படி அவன் தேடுற அந்த அடையாளம் வந்து இந்த ஹிஸ்ட்ரிலயோ, இந்த சொசைட்டியோ அவனுக்கு குடுக்கும். அப்படி குடுக்கும்போது, அவன் அந்த அடையாளத்த தூக்கி சுமந்து, அதுதான் அவனுக்கு பெருமை. அதான் அவன் அப்படின்னு நெனைப்பான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ப ஜாதிகளும் எடுத்துக்கலாம். அ இன்னும் நெறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில எதையுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த அடையாளத்த வச்சுட்டு மனிதர்களுக்குள்ள வேற்றுமைய பாராட்டிட்டு அவங்க வந்து அ அவங்கள தங்கள தாங்களே வந்து மேம்பட்டவங்களா காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க.
இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷங்க எமோஷனலா ஒரு அடையாளத்துக்கு கூட கனெக்ட் ஆகுறாங்க. கனெக்ட் ஆனா அது எவ்வளோ காலம் வரைக்கும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அத தூக்கி பிடிப்பாங்க. அந்த கொள்கை, அந்த அடையாளம், அது கூட எமோஷனலா மனுஷங்கள கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா, அது வந்து ரொம்ப நாள் வந்து நிலைச்சு நிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்யூனிட்டி புதுசா நம்ம வந்து கிரியேட் பண்றோம்னா, அதுக்கு டோபமைன் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து டோபமைன் வந்து எந்த வழியில மக்களுக்கு கிடைக்குது அப்படின்றது நம்ம முன்னாடியே நிர்ணயம் பண்ணணும். ஒரு வேளை பண்ணல, நடுவுல வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து மக்களுக்கு வந்து டோபமைன் லேக் ஆகுது அப்படிங்கிற நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டோம், அந்த சமூகம் தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, தப்புக்கள் நெறைய நடக்கும். அதே மாரி அபரிமிதம்ன்றது ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தவங்க கிட்ட போக்கூடாது. பணக்காரங்க, பணம் இருக்கிறவங்க வந்து அதீதமா மக்கள வந்து அவங்கள விட விழிப்புணர்வு கம்மியா இருக்கக்கூடிய மக்கள வந்து மோசமா நடத்துறத நீங்க பார்க்கலாம். அத வந்து அவங்க விரும்புறதையும் நீங்க பார்க்கலாம். அதே மாரி பெண்கள வந்து தவறா நடத்துறது பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல பவர் அதிகமாகுதோ, பணம் அதிகமாகுதோ, இதுக்கப்புறம் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னு ஒரு மனிதன் அந்த சொசைட்டில நினைக்கிறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு டோபமைன் வந்து எங்க கிடைக்கும்? இத வந்து நாம கட்டமைச்சு வைக்கணும். ஒருவேள அதுக்கு அந்த சமூகம் வந்து தவறுது அப்படின்னா, அவன் வேறு வழியில அத சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பான். வேறு வழியில அவன் மைண்ட் போகும். அதுவும் அந்த சமயத்துல வந்து அவனுக்கு பணம் இருக்கு, அ பவர் அதிகமா இருக்கு அப்படின்னா, கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னொரு விஷயம், அவங்க எந்த மாரி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது. நான் சொன்ன ரேடியேஷன்ஸ் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வீக்கா இருந்தா, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? மைண்ட்ல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ப என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோன்றது முக்கியம். நம்ம கெட்டவங்களா இருந்தோம்னா, கெட்டது எல்லாமே என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது அந்த மனுஷங்க மோசமான நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கெமிக்கலி பேலன்ஸ்டா இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால ஒரு சமூக கட்டமைப்புன்னு ஆரம்பிக்கும்போது, அடுத்து இன்ன தேடல்கள் இந்த மனிதர்களுக்கு அடுத்தடுத்து இருக்கணுன்றத கட்டமைக்கிறது ரொம்ப முக்கியம். அ ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ன்னு. அத பார்க்க முடிஞ்சா பாருங்க. எக்கானமி எப்படி இருக்கணும்னா, எல்லா மக்களுக்கும் சமமா இருக்கணும். ஒருத்தங்களுக்கு அதிகமாவும், ஒருத்தங்களுக்கு கம்மியாவும் இருந்துச்சு அப்படின்னா, பணம் வந்து வீக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. பணக்காரங்க எப்பவுமே அவங்க நிலையிலேயே நிக்கிற மாதிரி இருக்கு. ஏழைகள் வந்து அ இன்னும் ஏழையா போற மாதிரி இருக்கு. நடுவுல இருக்கிறவங்க பணக்காரங்க ஆகுற முயற்சியில ஈடுபட்டுட்டே இருக்கும்போது, ஏழைங்க தலையில அது விழுது அப்படின்னும்போது, இது சரியான கட்டமைப்பா இருக்காது. ஸோ, எல்லாருமே சமமா இருக்கிற மாதிரியான ஒரு எக்கானமி இருந்தா அது பெட்டரா இருக்கும். அந்த ஐடியா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே வீடியோல. ஸோ இந்த மாதிரியான கம்யூனிட்டி எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ரொம்ப பெரிய திட்டமிடல் தேவை. ஒரு இடத்துல சின்னதா தவறு நடந்துருச்சு அப்படின்னாலுமே என்ன ஆகும்? அது வந்து அடுத்து அந்த விளைவுகள் வந்து எல்லா அ தரப்புலயும், எல்லா ஃபீல்டுலயும், எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே அது வந்து பிரதிபலிக்கும். ஸோ, இத நம்ம கருத்துல கொண்டு ஒரு கம்யூனிட்டின்னு ஒரு ஐடியா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு சொசைட்டிக்கான ஒரு ஐடியா கொண்டு வரோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜியோ சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஹியூமன் அனாட்டமி தெரிஞ்சிருக்கணும். நியூரோ சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சும்மா நாம வந்து இந்த கட்டமைக்கிறோம் அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல என்ன ஆற்றல் இருக்கு? எந்த இடத்துல அந்த மக்கள குடியமர்த்தினா அவங்க வந்து கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க மக்கள். இத யோசிக்கணும். எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் பார்க்கணும். எந்த மாதிரி டைம்ல எந்த வயசு பீப்பிளால வந்து சண்டை வருது. திடீர்னு கேயோஸ் கிரியேட் ஆகுது. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டைம்ல கிளர்ச்சி எழுது. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டைம்ல வந்து மக்கள் வந்து அ வேறு விதமா நடந்துக்கிறாங்க. வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா. இதெல்லாம் வந்து அ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஒரு ரெவல்யூஷனோட ரைஸ் அண்ட் ஃபெயிலியர். இப்போ ஒரு ஐடியா எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தோம். இது இப்ப நான் சொன்னது எல்லாத்துலயுமே அ ஒத்து போகல அப்படின்னா, ஒரு ஐடியா வந்து உருவாகும் அந்த இடத்துல. ஆனா, அப்போ அது சக்சஸ்ஃபுல்லா அமையாது. அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அத எடுத்துட்டு வரவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அத வந்து வேற யாராவது அந்த ஐடியாவ என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு வருவாங்க.
அந்த மாதிரி. அப்போ அலைன்மென்ட் வரலனாலுமே, எப்போ அந்த அலைன்மென்ட் வருதோ, அப்போ அந்த ஐடியா வந்து சக்சஸ் ஆகும். அப்புறம் கம்யூனிட்டிக்கு ஐடியா. அத எடுத்துட்டு வரும்போது எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டார்ட்டிங்ல ஒத்துக்க மாட்டாங்க. நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே என்ன ஆகும், நிர்பந்தமா ஒரு நிலைக்கு வந்து தள்ளும். அப்போ அது கட்டாயம் அப்படின்னு வரும்போது, அதுக்கு வந்து அதுக்கான அலைன்மென்ட் நடக்கும்போது, அந்த மாற்றத்த மக்கள் ஏத்துப்பாங்க. இப்போ ஒரு ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னா என்ன? ஒரு புரட்சி. புதுசா ஒரு கருத்து. புரட்சி எதற்கு எதிரா எடுத்துட்டு வருவாங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி, அடக்குமுறை, மக்கள் வந்து ஒரு பெருவாரியான ஒரு கூட்டத்த வந்து அ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க விடாம பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அந்த சமூகத்துல நடக்கும்போது, என்ன ஆகும்? புரட்சி வரும். ஸோ, இது வந்து மோஸ்ட்லி எல்லா டெவலப்டு நேஷன்லயுமே நீங்க வந்து அவங்க டெவலப்பிங்கா இருக்கும்போது, அவங்க வந்து அ அவேக்கனிங் பீரியட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேயோஸா இருக்கும் அந்த கண்ட்ரியே ஃபுல்லா. அப்ப நீங்க பார்த்தீங்க ஒவ்வொரு கண்ட்ரியுமே இப்ப டெவலப் ஆயிருக்க கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க கேயோஸ்ல அந்த அவேக்கனிங் பீரியட்ல இருக்கும்போது, நெறைய ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்கவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, ஒரு ரெவல்யூஷன் வந்திருக்கும். யாராவது ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த நிலப்பரப்பையே வந்து அந்த நாட்டையே வந்து என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல ரெவல்யூஷன் எடுத்துட்டு வருவாங்க. டூரிசம்ல ரெவல்யூஷன் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ என்னென்ன பண்ணும் எக்கானமி மாத்துவாங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்ன மாத்துவாங்க? ரிசர்ச், சயின்ஸ் இதுலலாம். அதுக்கப்புறம் கல்வி, கலைகள் இதுல. சரிங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப சிங்கப்பூர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படிதான் சேஞ்சஸ் வந்தது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த மக்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு? சேஞ்சஸ் வந்தது. எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இப்படிதான். அப்போ ஒரு ரெவல்யூஷன் நடக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? தலைமை. அந்த ஒற்றை தலைமை எப்பவுமே ப்ராப்ளம். இந்த ஒற்றை தலைமை எப்பவுமே ஃபெயிலியரா போய் முடிஞ்சிரும். 2 தலைமை இருக்கும்போது, இல்ல 3 தலைமை இருக்கும்போது, இல்ல 3ற்கு மேற்பட்ட அ நபர்கள் வந்து அத வந்து தலைமையா கொண்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அத வந்து ரொம்ப அந்த புரட்சிய வந்து நல்ல வகையில ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ்ல போயிடும். மோஸ்ட்லி வயலன்ஸ்ல போகும். அப்பயுமே அத நிலைநிறுத்தி அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தும்போது கூட யாராவது ஒருத்தர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பலியா குடுத்துருப்பாங்க. நீங்க எந்த கதைய வேணா எடுத்து பாருங்க. எந்த புரட்சிய வேணா எடுத்து பாருங்க. ஸோ இந்த ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஃபர்ஸ்ட் அந்த டிசைனே, அந்த மாடியூலே. எவ்வளோதான் வந்து அவங்க கரெக்ட்டா இருந்தாலும், ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஏன்னா, அ ஆப்போசிட்ல நம்ம வந்து எவ்ளோ நேர்மையா, நீதியா, நியாயம், தர்மம் இதெல்லாம் பார்த்து நாம வந்து பேசினாலுமே, அங்க கேயோஸ் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அது. அந்த இடம். விழிப்புணர்வு இல்ல. இன்னொரு விஷயம் ஆப்போசிட்ல அதே மாரி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்டின்னா பிரச்சனையே இல்ல. 2 பேருமே சரிசமமா இருக்காங்க. 2 பேருமே ஒரு ஒரு தர்க்கவாதம் பண்ணியோ, இல்ல அவங்க 2 பேருமே வந்து அவங்கவங்க கருத்தியல் தான் பெருசு அப்டின்றத வந்து நிரூபிச்சோ, இல்ல ஏன் இந்த மாதிரின்ற ஒரு பேச்சுவார்த்தையிலயோ கூட இத வந்து சுமூகமா முடிக்கலாம். ஆனா, எதிர் தரப்புல வந்து ஒரு ஆள் கூட வந்து இந்த மாதிரி நேர்மையா, நியாயமா இல்ல அப்டின்னா, ஒரு ஒரு கூட்டமே அங்க இருக்கு. அந்த கூட்டம் வந்து அ பணத்தால பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கு. இப்போ இருக்க இந்த கட்டமைப்புல எனக்கு இந்த பதவி தான் வந்து இந்த பதவி இல்ல இந்த இடம் வந்து எனக்கு என்ன பண்ணுது? நெறைய பெனிஃபிட்ஸ் குடுக்குது. எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்துல அந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய மக்கள், துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய, இல்ல மக்களை சுரண்டி சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து எதிர்க்க இருக்காங்க அப்படின்னும்போது, அவங்கள யாருமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு தனி நபர் அங்க. அப்ப இங்க ஒரு தனி நபர் இருக்கும்போது, அங்க வந்து ஒரு கூட்டமாவே நெறைய பேர் இருக்கும்போது, நீட்சேவோட ஒரு கோட் வந்து இங்க சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஒரு மனிதன் தனியா இருக்கும்போது, மொராலிட்டியா அவன் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுவான். அவன் மனசாட்சி சொல்லும் இது தப்பு அப்படின்னு. ஆனா ஒரு கூட்டமா மனுஷங்க இருக்கும்போது,
அவங்க அவங்கள காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டமா இருக்கும்போது தாராளமா தப்பு செய்வாங்க. எந்த அளவுக்கும் தப்பு செய்வாங்க. ஒரு மனுஷன். அதே மனுஷன் தன் கையால ஒரு தவற செய்யணும். தான் அத செய்யணும்னும்போது யோசிப்பாங்க. அதுவும் இந்த மாரி கேஓஸ் இருக்க சிச்சுவேஷன்ல ரத்த வம்சாவழிகள்ல அமிலம் பாயக்கூடிய அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு இருக்காது. ஆனா கெட்ட எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள் தலை தூக்கும். இந்த நேரத்துல தான் வந்து சண்டை போடுவாங்க. வார் நடக்கும். அ உள்ளேயே வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல நடக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க எவ்வளோதான் நல்ல கருத்த எடுத்துட்டு போய் சொன்னாலுமே, அ இந்த ஒற்றை தலைமையில வந்து அது வந்து எடுத்துட்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு உங்க கூட சேர்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு வந்து சேருவாங்கல்ல, அங்கேயே வந்து ஆப்போசிட் அ இந்த கட்டமைப்பினாலயோ, இல்ல இந்த புரட்சியினாலயோ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அந்த மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஆள் செட் பண்ணுவாங்க. இது பெருவாரியா நடக்கக்கூடியது. ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முதல்ல ஒரு தலைவர்ன்னு யார் வந்தாலும் சரி, அவங்க புரட்சி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்றவங்களே என்ன பண்ணுவாங்க, துரோகங்கள் நெறைய இழைப்பாங்க. அந்த டைம்ல அந்த மக்களுக்கு தெரியாது. இவங்க வந்து நல்லதுக்காக தான் பண்றாங்க. இவர் வந்து நமக்காக தான் பண்றாரு. அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது. அந்த மக்களோட மனநிலையே மாறிடும். அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கே அதான் சொன்னேனே, அந்த ஒரு சித்தம் பிழன்ற மாதிரி ஒரு பித்தம் தலைக்கேறிய நிலை வந்து அந்த இடத்துல வரும். மோஸ்ட்லி அது வந்து என்னோட முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கிளீனா அத சயின்டிஃபிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள கட்டுப்படுத்துறது மோசமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, டெவலப்டு நேஷன்ஸ்ல வந்து மக்கள் தொகை கம்மி. டெவலப்பிங் நேஷன்ஸ்ல மக்கள் தொகை அதிகம். காரணம், இங்க வந்து ஆசிட் அதிகமா இருக்கு. ஆசிட் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்க வந்து விழிப்புணர்வு இருக்காது. அவேர்னஸ் இருக்காது. அ குழந்தைகள நெறைய பெத்துப்பாங்க. இத தாண்டின ஒரு யோசனையோ, சிந்தனையோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு குறிக்கோளும், கொள்கையும் பெருசா இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில பார்த்தீங்கன்னா, இந்தியாலலாம் நீங்க நார்த் இந்தியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. அவங்க வந்து அப்படியே அவங்களுக்கு யார புடிச்சிருக்கோ அவங்க பின்னாடி வந்து அப்படியே தலையாட்டிட்டே போவாங்க. அவ்வளோதான். அதுல வந்து இப்போ சிட்டீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அ நல்ல அவேர்னஸ் இருக்கு. நல்ல எஜுகேஷன் இருக்கு. நல்ல ஐக்யூ இருக்கு. அண்ட் அவங்களுக்கு புரியுது. இப்போ இப்போ இருக்க ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே. பட் ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி இருக்கவங்க, சில சிட்டி இல்லாம நகர்ப்புறம் இல்லாத மக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலையில தான் இன்னும் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த ஒற்றை தலைமைய கொண்டு நாம வந்து என்ன புரட்சி செஞ்சாலும் மோசமான விளைவுகள் தான் வரும். ஏன்னா பெருவாரியான மக்கள் என்ன பண்ணுவாங்க, கவர்ச்சிகரமா எது தோணுதோ அத தான் வந்து அவங்க பின்பற்றுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் போவாங்க. இப்ப நீங்க என்னதான் நல்லது சொன்னாலுமே புரியாது. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி கொள்கைகள், உங்க கொள்கைகள அவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியா புரிய வைக்கிற மாதிரி வரும் இந்த சமயத்துல. அதே மாரி நீங்க ஒரு மக்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஒற்றை தலைமை. இந்த ஒற்றை தலைமையே இல்ல. சரி 2 பேர் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஆகும்? முதல்ல இந்த எதிர் தரப்பினர் இந்த மாற்றத்திற்கு உட்பட அ எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லக்கூடிய மக்கள், அவங்களுடைய ஆட்கள வந்து ஊடுருவ வைக்கிறது தான் முதல் வேலையா இருக்கும். அவங்க வந்து உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு சந்தேகமே வராது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க கருத்து வந்து வேற மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். அவங்க வேற மாதிரியான சில விஷயங்கள செய்வாங்க. இந்த ஒரு அடையாளத்த நீங்க உருவாக்கிருவீங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற மாரியான சில விஷயங்கள அந்த அடையாளங்கள வச்சு செய்வாங்க. நீங்க இந்த அடையாளத்தையும், இந்த இயக்கத்தையும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படியே மாறிடும். சரி, அவங்க அப்படி பண்றாங்க. அத சரி பண்ணணும், இத சரி பண்ணணும்னு உங்க கூட இருந்தே துரோகம் பண்ணுவாங்க. நெறைய பேர் வரும்போது என்ன என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நெறைய இது வந்து ஃபெயிலியரா போயிருக்கு. ஸோ இத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த லீடர்ஸ் எல்லாம் இந்த ஒற்றை தலைமை இருக்கும்போது, அவங்க மைண்ட் வந்து மாறும்.
அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னாலே அவங்க மைண்ட் வந்து மாறிடும். அதுவும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தியாகம் பண்றதுன்னு ஒரு விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த தியாகம் பண்றது யாருமே எதையுமே விட்டு கொடுக்காம, இங்க தியாகம் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க வந்து எல்லாருமே எல்லா பிளட் லைன்ஸ்லயுமே வேர்க்கால்கள்ல ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுக்குறீங்களா? அதுதான் தியாகம். அதுக்கு மேலேயும் ஒரு சாரார் ஒரு செட் ஆஃப் பீப்பிள வந்து நீங்க தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றது இருக்கிறதுலயே மோசமான விஷயம். கரெக்ட்டா நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம வந்து அத எக்ஸிக்யூட் பண்றோம்னா, அலைன்மென்ட்ட நம்மளே உருவாக்குறோம், ஏற்படுத்துறோம்னா, யாருமே எதையுமே தியாகம் பண்ணாம எல்லாருமே சரிசமமா, சந்தோஷமா வாழலாம். அத விட்டுட்டு நீங்க தியாகம் பண்ணுங்க, நீங்க தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஒருத்தங்க அவங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு, அந்த கொள்கையே மாறி திரிபு உண்டாகும். இது வந்து எந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆனாலும், ஸ்டார்ட் பண்ணும்போது வேற மாரி இருப்பாங்க. அப்புறம் நெறைய மக்கள் சேர்ந்த உடனே, இதான் சொல்றேன், இந்த ஒற்றை தலைமைக்கு இதுதான் ப்ராப்ளம். மைண்ட் மாறிடும். அப்புறம் அவங்க தியாகம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னுவாங்க. அப்படியே அது வேற மாரி மாறிடும். இன்னொன்னு மொழி தெரியாது நெறைய பேருக்கு. நீங்க நல்லதே சொன்னாலுமே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஒரு 2, 3 லாங்குவேஜ்ல வந்து நீங்க சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே மீடியா கையில தான் இருக்கு. இந்த ஊடகங்கள் கையில தான் இருக்கு. ஸோ அந்த ஊடகங்கள் எடுத்துட்டு போய் சொல்றது தான். இப்போ சோசியல் மீடியாலாம் இருக்கு. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்கள் எப்படி உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்றதும் முக்கியம். அதுவும் யாரு கையில இருக்கும்? அ இந்த மாதிரி பெருமுதலைகள் கையில தான் அதெல்லாம் இருக்கும். அப்போ அதுவும் சரியா நடக்காது. ஸோ கொள்கை திரிப்புன்றது வேகமா நடந்துரும். அது அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் ஆரம்பிச்சப்போ என்ன ஐடியாலஜில ஆரம்பிச்சாங்களோ, அது நீர்த்து போயிடும். கடைசியில நம்ம அடையாளத்த காப்பாத்துனா போதும், தக்க வச்சுக்கிட்டா போதுன்ற மனநிலைக்கு இவங்க வந்துருவாங்க. இவங்களுக்கு போட்டியா 2, 3 பேர் நிறுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள சாடல் சொல்றது, இவங்க அவங்கள சாடல் முன்வைக்கிறது, அவங்க மேல. இப்படியே மாறி, மாறி மறந்து எதுக்கு வந்தோன்னே மறந்துருவாங்க. அப்படியே நீர்த்து போயிடும். அந்த உணர்வே நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு இருக்காது. நீங்க வரீங்க, ஒரு ஒற்றை தலைமையில இருக்கீங்க. உங்கள சுத்தி இத்தன மக்கள் வராங்க. உங்கள நம்பி வராங்க. நீங்க என்ன பண்ணணும்? பாதுகாப்பு குடுக்கணும். நான் சொல்றேன், அமிலம் பாயும்போது அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் எந்த மோசமான செயல்களையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறதே கஷ்டன்ற சமயத்துல, நீங்க எப்படி பாதுகாப்பு குடுப்பீங்க? அது ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது இந்த ஒற்றை தலைமை வந்து ஃபெயிலியர் மாடல்ன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேர், 5 பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் அ அது ஆப்போசிட்ல வந்து உங்கள மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கணும். நான் வந்து நீதியா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன், நான் வந்து தர்மவான், நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நான் வந்து இப்படிதான் செயல்படுவேன், நான் குறுக்கு புத்தியில நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, கரெக்ட்டு. நல்லவன் வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது ஒரு நல்லவனுக்கு தான் தெரியும். ஸோ உங்கள மாரியே ஆப்போசிட்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னா, நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே. நம்மள மாரியே இருக்காரு அவரு. அப்போ நம்ம என்ன பண்றோமோ, அதே மாரி தான் அவரும் பண்ணுவாரு. எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, குறுக்கு வழியில அவர் பண்ண போறது கிடையாது. இல்ல அ ஏமாத்த போறது கிடையாது. அ கெட்ட விஷயங்கள் எதுவுமே அவர் வந்து செஞ்சிட மாட்டாரு. துரோகங்கள் செஞ்சிட போறது கிடையாது. அப்படின்றது நமக்கு தீர்க்கமா தெரியும். ஏன்னா, எதிர்க்க ஒரு நபர் நிக்கிறாரு. அப்போ அவர் அப்படி பண்ணிட்டாலுமே மக்கள் அவர பத்தி என்ன நெனைப்பாங்கன்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கும். தர்ம சிந்தனை இருக்கும். அதனால நல்ல நல்ல விஷயங்கள தான் அவர் முன்னெடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா, எதிர்க்க ஆப்போசிட்ல ஆளே இல்ல. ஒரு பெருமுதலை கூட்டம் மட்டும் தான் இருக்கு. செல்வந்தர்கள் இருக்காங்க. அவங்க டாப் டயர்ல இருக்காங்க. அவங்க வந்து இந்த சொசைட்டில வந்து அ அ இந்த ஸ்ட்ரக்சர்னால நான் பெனிஃபிட் அடையறேன். எனக்கு இதுல மாற்றம் வந்தா என்னுடைய இடம் வந்து பறிபோயிடும்னு நெனைக்கிற ஒரு ஆள் நானு. நெனைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க எப்போ என்ன முடிவு வேணா எடுப்பாங்க. அவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நல்லவனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன வேணா பண்ணிட்டு போவாங்க. நான் பின்னாடி தான் பண்ணுவேன். நான் முன்னாடிலாம் பேசக்கூட மாட்டேன். நான் வந்து பின்னாடி வந்து அ மோசமான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆள் நானு. அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை எதிர்த்து, நீங்க ரொம்ப நல்லவங்களாவே இருந்தாலும், நம்ம திடீர்னு அ ஒரு புரட்சிய ஏற்படுத்துறோம்னா, அவங்க வந்து என்ன வேணா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்போ அது வந்து சரியா இருக்காது. தோல்விக்கு ரொம்ப பெரிய காரணமா இதுவே அமையும். ஸோ ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தவங்க இருந்தா தான் நீங்க என்ன பண்ணணும்? இத வந்து ஒற்றை தலைமையில நீங்க நிக்கலாம். நல்லவன விட இப்போ வல்லவனுக்கு தான் காலம். நல்லவனா இருந்தா நம்மளால அ வரவே முடியாது. கொன்னு புதைச்சிருவாங்க. அசால்ட்டா கொன்னு புதைச்சிருவாங்க. ஸோ ஒற்றை தலைமைன்றது இல்லாம ஒரு 4, 5 பேர், அதுக்கும் மேற்பட்ட மக்கள், எல்லா மக்களுமே அந்த மக்கள் எல்லாம் தனித்தனி கொள்கைகளே இருக்கலாம். எனக்கு வந்து இந்த இவருடைய கொள்கை தான் பிடிக்கும். எனக்கு இவரோட கொள்கை தான் பிடிக்கும். இவரோட கொள்கை தான் பிடிக்கும். எனக்கு வந்து வேற ஒருத்தருடைய கொள்கைகள் பிடிக்கும். என்னுடைய வாழ்வியல் முறை வேற வேறன்னு சொல்லக்கூடிய ஒரு 5 நபர்கள், இதுதான் மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒன்றா இணைஞ்சு ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க அப்படின்னா, சீரியஸா அது வெற்றி அடைய வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த பக்கம் யாருன்னே நமக்கு தெரியாது. யாரையும் நம்மளால சுட்டி காட்டி சொல்லவும் முடியாது. யோசிச்சு பாருங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து 2015ல ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். ஜஸ்ட் ரீசர்ச் மட்டும் தான். ஸ்டார்ட் பண்ணி 2017 வரைக்கும் இப்போ நான் இது வரைக்கும் என்னோட இதில் வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேனோ, என்னோட வீடியோஸ்ல என்னென்ன நான் பேசியிருக்கேனோ, அந்த விஷயங்கள் எல்லாமே நான் அப்பவுமே என்னோட சமூக வலைத்தளத்துல வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பவே எனக்கு அவ்ளோ மறைமுகமா அவ்ளோ எதிர்ப்புகள் அவங்க குடுத்து, மறைமுகமா பின்னாடி அவ்ளோ பிரச்சனைகள் வந்து அவங்க ஏற்படுத்திட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா எந்த வகையிலயும் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிடக்கூடாது. இப்ப நான் சொன்ன அத்தனையுமே நான் அதுல சொல்லியிருந்தேன். ஆனா யாருக்குமே அது புரியல. அண்ட் தென் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் என் மேல வந்து பொய்ப்பழியா போடுறது அவங்க வழக்கமா வச்சிருந்தாங்க. பொறாமைய கிளப்பி விடுறது. பொறாமைய கிளப்பி விடுறது வந்து அவங்க கையெடுப்பாங்க. யாராவது ஒரு 4, 5 பேர் சேர்ந்து இருக்காங்கன்னா, பொறாமைய வந்து கிளப்பி விடுறது ஒருத்தருக்குள்ள. அதனாலயே உடைஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாம் பண்றது நெறைய பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் நீங்க மாற்று கருத்தியல் கொண்டவங்க கூட ஒரே கொள்கை, இந்த இந்த மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பல பேர் சேர்ந்து அது வந்து வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே வந்து நெறைய மக்கள் சேர்ந்து ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க அப்படின்னும்போது, அதுக்கு வந்து பலம் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப அ சீக்கிரமா மேனிஃபெஸ்டேஷன்னே சொல்லலாம் இத. ஆனா வந்து சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருமே வந்து எப்படி சொன்னேன், ஒரு ஹியூமன் டவர் மாதிரி. கெமிக்கல்ல செய்யப்பட்ட ரோபோட் மாதிரி தானே. ஸோ நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒருமித்தமா ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க அப்படின்னா, நியூரல் கனெக்ஷன் வந்து இப்படிதான் இருக்கணும்னு இல்ல. நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருந்தாலுமே கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கீங்க. நீங்க எல்லாருமே ஒரே ஃப்ரீக்வன்சில வைப் பண்றீங்கன்னா, நியூரலா கனெக்ட் ஆகலாம், டெலிபதி பண்ணலாம். அது முன்னாடி வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ, இது வந்து நீங்க கெமிக்கலா பேலன்ஸ்டா இல்லனாலுமே, ஒரே சிந்தனைய நீங்க நெனைக்கிறீங்க, ஒரே உணர்வு இருக்கு அப்டின்னா, நீங்க எல்லாருமே கனெக்ட் ஆவீங்க. பீப்பிள் எல்லாருமே. நியூரலா. நியூரல் நெட்வொர்க் எப்படி இயங்கும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால தான் மோஸ்ட்லி அது இயங்கும். எலக்ட்ரிக் வேவ்ஸ் தானே ஒரு தாட்டே வந்து ஒரு எலக்ட்ரிக் வேவ் தான். ஸோ, அப்படி இருக்கும்போது, நீங்க எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக நிக்கிறீங்க, ஒரே உணர்வ வெளிப்படுத்துறீங்க ஒரு இடத்துல இருந்துன்னா, அப்போ கிரியேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்க கிரியேட் ஆகக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஆரா இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமாவே அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து அ வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். இதனால தான் எப்பவுமே வந்து கூட்டம் கூட்டுறது, அப்புறம் ராலி போறது. இந்த விஷயங்கள் வந்து எப்போதிலிருந்தும் மனிதர்கள் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ, தெரியாம பண்றாங்களோ, ஆனா அது சக்சஸ் ஆகும். காரணம் வந்து அந்த நீங்க நடக்கும்போதே என்ன சொன்னேன், நல்லா கரண்ட் ஃப்ளோ இருக்கும் உடம்புல. ஒரு காஸ்க்காக நீங்க அத பண்றீங்க அப்படின்னா, ஒரு ராலியோ, ஒரு மாரத்தானோ நீங்க பண்றீங்க. அதே மாதிரி ஒரு கூட்டம் கூட்டி நீங்க பேசும்போது, எல்லாருமே சந்தோஷமா அந்த விஷயத்த வந்து இது பண்ணும்போது, திருவிழா மாரி கொண்டாடும்போது, ஏதாவது அந்த மாரி ஒரு நிகழ்வு அ நடத்தி, அ ஹை ஃப்ரீக்வன்சில எல்லாருமே வைப்ரேட் பண்ணும்போது, அது சக்சஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா, புரட்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல சாடல்கள முன் வச்சுக்கிட்டு, நம்மள அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்மள அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, உளவியல் ரீதியா மக்கள பலவீனப்படுத்தும். இந்த மாதிரியான சில விஷயங்கள வந்து சில பேர் பண்றதுனால, இந்த கருத்துக்கும், இந்த மாதிரியான அடையாளத்திற்கும் எதிரா இருக்கக்கூடிய மக்கள் இவங்கள தேடி போவாங்க. ஒரு மனசு ஆறுதலுக்காக. ஆனா இது முன்னேற்றம் அடையுமான்னு பார்த்தா அடையாது.
இவங்க வந்து இந்த அடையாளம் வந்து வராம இருந்திருந்தாவே இவங்க ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த அடையாளம் வந்ததுனால இவங்க பேசி, பேசி இவங்க மனச வந்து ஆறுதல் படுத்திப்பாங்களே தவிர, ஆக்கப்பூர்வமா அங்க ஒண்ணுமே நடக்காது. குறை சொல்றது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும். ஆக்கப்பூர்வமா எதுவுமே நடக்காது. அப்படியே அவங்க வந்து அதே நிலையில தான் இருந்துட்டே இருப்பாங்க. இப்படி ஃபெயிலியர் மாடல்ஸ் நெறைய இருக்கு. எடுத்துக்காட்டு சொல்லலாம். சொன்னா வருத்தப்படுவாங்க. அ வீரபிரபாகரன் ஃபெயிலியர் மாடல். ரொம்ப நல்ல காஸ். அந்த நிலப்பரப்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போ, வேற்றுமையினால அவங்க என்ன பண்ணாங்க? சண்டை போட்டாங்க. ரொம்ப நல்ல மனிதர். அஹிம்சைய கையில எடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது. அந்த புரட்சி ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கும். இப்போ ஹிஸ்டரியில வந்து ரொம்ப பெரிய அடையாளத்த வந்து அது கிரியேட் பண்ணியிருக்கும். ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போயிருந்தா. அவர் நல்லவர் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நேர்மையானவர், வீரமானவர் மாற்று கருத்தே கிடையாது. ஆப்போசிட்ல யாராவது நல்லவங்க இருந்தாங்களா? இவர மாரி இவருக்கு ஈக்குவலா யாராவது அந்த பக்கம் இருந்தாங்களா? பதில் சொல்லக்கூடிய இடத்துல கிடையாது. ஸோ, அதே மாதிரி எல்லாருக்குமே அவரால செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடிஞ்சுதா? கிடையாது. ஸோ, இப்படிதான் பிரச்சனைகள் வரும் எப்பவுமே. அதே மாதிரி எடுத்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரட்சி. ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வயலன்ஸா மாறிடும். வயலன்ஸா மாறுனதுக்கப்புறம் உங்கள வந்து அ அந் போர்ட்ரே பண்ற விதமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு சாரார் வந்து வேற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் கரெக்ட்டா போகும். ஆனா மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மீடியாஸ் தான் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு யாரு ஃபீட் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஏத்தாற் போல தான் அவங்க பேசுவாங்க. அன்னைக்கு நாள் அவங்களுக்கு அன்னைக்கு வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஓடணும். மனிதர்களுக்கு அப்பதைக்கு எனக்கு டோபமைன் வேணும். அவ்வளவுதான். எல்லாமே இங்க கெமிக்கல்ஸ் தான். நீங்க வந்து எவ்வளவுதான் ரொம்ப வருஷமா எனக்கு இவர் தெரியும் அப்படின்னாலும், ரொம்ப எனக்கு நெருக்கமானவர், இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னாலுமே, அந்த டைமு, அந்த அலைன்மென்ட் வரும்போது, அவங்க கெமிக்கல்ஸ் மாறும்போது, மனுஷனா இருக்க யார் வேணும்னாலும் மாறுவாங்க. எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ, பின்னடைவு. நெறைய இதனால பின்னடைவுகள் வரும். அது என்னன்னு முன்னாடியே கணக்கு போட்டுக்கிட்டு தான் நாம போகணும். இல்ல, அ பின்னடைவு எல்லாம் வந்து யோசிக்காம நான் வந்து எமோஷனலா போயிட்டேன் அப்டின்னா, உங்களுக்கோ ரொம்ப சேதாரம் இருக்கும். உங்கள நம்பி வந்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். தேவை. அங்க வந்து அந்த அந்த நீங்க பண்ற புரட்சிக்கான தேவைய வந்து நீங்க புரிய வைக்கணும். தேவைய நீங்க எல்லாருக்குமே அது தேவைன்னு ஃபர்ஸ்ட்டு உணர வைக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அந்த மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருப்போன்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு குடுத்துட்டீங்க அப்டின்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுப்பாங்க. இல்ல அப்டின்ற பட்சத்துல ரொம்ப சிரமமா இருக்கும். யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோமோ, அவங்களே என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாருக்காக நீங்க போராடுறீங்களோ, அவங்களே உங்கள வெறுப்பாங்க, படுத்துவாங்க. அவங்களே உங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களே உங்கள நோக்கடிப்பாங்க, பிட்ரே பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கும். கோமாளி மாரி ஆக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த சொசைட்டி பண்ணக்கூடியது கோமாளி ஆக்குறது. ஏன்னா, ஒருத்தர கோமாளி ஆக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட வந்து யாரும் போய் சேர மாட்டாங்க. சேர்ந்தா நம்மளையும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்டின்றதுனால, பீப்பிள் ஆர் சோ வீக் மென்டலி. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட கருத்து இதுதான். அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சரினா சரி, தப்புனா தப்புன்னு நிக்கிற மனுஷங்க இங்க கம்மி. ஸோ போய் நிக்கிறது, சப்போர்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாயிடும். ஒருத்தர கோமாளி ஆக்கிட்டா. இன்னொன்னு அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் தான் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப நல்ல விஷயமே சொன்னாலும், அவர் வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமே சொன்னாலும், அத வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த மக்கள் புரிஞ்சுக்கிற மனநிலையிலே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஒருத்தர் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு சோசியல் மீடியா அது மட்டும் தான் உங்களுக்கு வழியா இருக்கும். மீடியால பார்த்தீங்கன்னா, அது வந்து பொம்மலாட்டம் மாதிரி தான். அவங்க கைப்பாவையா தான் செய்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் மொழி.
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சோஷியல் மீடியால இருந்தாலுமே டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல நீங்க வந்து உங்களோட என்னென்ன ஐடியாஸ் நீங்க சொல்றீங்களோ அது வந்து மற்ற மொழிகள்லயும் நீங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு மத்தவங்களுக்கு புரியும். ஏன்னா, இங்க என்ன இருக்கு? ஒரு பேரியர் வந்து பார்டர் வைஸ் மட்டும் கிடையாது. அது மொழி வாரியாவும் இருக்கு. அதனால தான் முன்னாடி இருந்த ஒரு ஒரு நாட்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு நமக்கு இப்ப தெரியல. ஃபர்ஸ்ட்டு டெவலப்பிங்கா இருந்த ஒரு நேஷன்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்ததோ, அது டெவலப் ஆனதுக்கப்புறம் அடுத்து டெவலப்பிங்கா இருக்க கண்ட்ரீஸ்ல இதே ப்ராப்ளம்ஸ் தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்டா இதே தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த மக்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வந்ததோ, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துல, பொருளாதாரத்துல, படிப்பு சம்மந்தப்பட்டதுல, பெண்களோட சேஃப்டில, இதுலலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்ததோ, அவங்களுக்கு அ அரசியல் ரீதியா, அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய அடிப்படை தேவைகள்ல எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அங்க நடந்ததோ, இண்டஸ்ட்ரியல் வைஸ் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு எல்லாத்துலயுமே. அதே விஷயம் இங்க நடக்கும். ஆனா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வேற மொழி பேசக்கூடிய ஒரு நாடு. இவங்க வந்து வேற மொழி பேசக்கூடிய ஒரு நாடு. ஸோ இவங்களுக்கு விழிப்புணர்வு வராது. இவங்களுக்கு எப்போ விழிப்புணர்வு வரும்னா, இதே செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ வந்து கேஓஸ வந்து இவங்க கடந்து வரும்போது தான் என்ன ஆகும்? இவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தடுத்து அ நாட்டுலலாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து, அதெல்லாம் வந்து இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒண்ணு ஒண்ணு காப்பியா அப்படியே தான் காப்பி பேஸ்ட்ன்னு போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் விவேகானந்தர் சொல்வாரு. எங்க நாட்டுல எல்லாருமே ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. எல்லாருமே பொய், புரட்டு அவங்க எப்படி இருக்காங்க? திருட்டு எண்ணம், கெட்ட எண்ணம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா உங்க நாட்டுல இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, விவேகானந்தர் சொன்னாராம், உங்க நாட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க? விழிப்புணர்வு அடையறாங்க. எங்க நாட்டுல இன்னும் யாரும் விழிப்புணர்வு அடையல. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி இருக்காங்க? நல்லவங்களா இருக்காங்க. ஸோ விழிப்புணர்வு அடையிற அந்த டைம் எப்படி இருக்கும்? கேயோட்டிக்கா தான் இருக்கும். மக்களோட இயல்ப வந்து மாத்த முடியாது. அவங்க ஒரு கெமிக்கல்ஸ் அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அத விட்டுட்டு நாம வந்து எமோஷனலா வந்துட்டு எல்லாருமே நல்லவங்கன்னு நெனச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல சரமாரியா அடி விழும். கெமிக்கல்ஸ் எப்ப வேணாலும் யார் வேணாலும் மாறுவாங்க. அப்புறம் பொய் பழி, வீண் பழி அதிகமா வரும். ஒருத்தவங்க கொள்கையில அவங்க நிக்கிறாங்க, ஸ்டாண்ட் பண்றாங்க. அவங்க விலகுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க விலை போறதுக்கான வாய்ப்பும் இல்ல அப்படின்னா, பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல பொய் பழி போடுறது. அது ரொம்ப ஈஸி. பொய் பழி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சுற்றத்தார்ல வந்து ப்ராப்ளம் குடுக்கறது, பிரச்சனை குடுக்கறது இதெல்லாம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அ இவ்வளதான். எந்த ஒரு புதிய கருத்து கொண்டு வந்தாலும் சரி, புரட்சி கொண்டு வந்தாலும், எந்த ஒரு சமூகத்துல எடுத்துட்டு வர்றதா இருந்தாலும், எப்படியுமே அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னாலே, அந்த சமூகத்துல என்ன இருக்கு? கேஓஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த புரட்சி கொண்டு வரணும்னா, ஃபெயிலியர் மாடல்ஸ எடுத்துட்டு போகக்கூடாது. ரிப்பீட் பண்ணக்கூடாது. எந்த சைக்கிளையுமே நம்ம ரிப்பீட் பண்ணவே கூடாது. நமக்கு அறிவுன்னு ஒண்ணு குடுத்துருக்கிறதுக்கு காரணம், முன்னாடி ஒருத்தன் தப்பு பண்றான்னா, அவன பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த தப்பு பண்ணாம திருத்திக்கணும். சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே தப்பே திருப்பி திருப்பி பண்ணோம்னா, அப்புறம் அறிவு இருக்கிறதுக்கான காரணமே தேவையில்லையே! ம். பகுத்தறியணும். நம்ம தாட்ஸ கூட நம்ம உடனே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. தாட்ஸ் வந்து எப்படி வரும்? நம்மளோட கெமிக்கல்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு தாட் வரலாம். இல்ல, நம்ம முன்னாடி படிச்சிருக்க நெறைய விஷயங்கள் எல்லாம் வந்து தொகுத்து நம்ப பிரெயின் வந்து ஒரு ஐடியாவ கொண்டு வந்து குடுக்கலாம். இல்லன்னா, நாம இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வென்சி நம்ம இசையோட அந்த ஃப்ரீக்வென்சி நம்மளுடைய உணர்வு அத பொறுத்து வந்து ஐடியாஸ வந்து இதே இடத்துல தான் இருக்கும். நாம அத டியூன் இன் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னு, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களுமே என்ன ஆகும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே அஃபெக்ட் பண்ணும். ஸோ, நம்மளோட தாட்ஸ நாம என்ன பண்ணணும்? யோசிச்சு பகுத்தாய்வு செஞ்சு நாம எடுத்துக்கணும். நம்மளோட ஆரா நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகாது? அஃபெக்ட் பண்ணாது. நெகட்டிவ் தாட்ஸ் வராது. மத்தவங்களோட தாட்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் கெட்ட எண்ணங்களோட கெட்ட ஃப்ரீக்வென்சில நம்ம இருக்க மாட்டோம். கெட்ட எண்ணங்கள் வந்து அதோட நம்ம இசைய மாட்டோம். ஏன்னா கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்போம். ஆரா நல்லா இருக்கும்.
ஸோ அதனால் முன்னாடி இருக்க வீடியோஸ் பாருங்கள், எப்படி கெமிக்கலி பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் டவர் ப்ராஜெக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? லவ் இஸ் காட்.